முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றது ஒரு பச்சை பொய் அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வைக்கிறாரு அண்ணாமலை. குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு அப்படியே கடந்தெல்லாம் போல உடனுக்குடன் ஆதாரத்தையும் வெளியிட்டுக்கிட்டே இருக்காரு. சம்பவம் என்னன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதுல ஜெர்மனில கொலோன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு விசிட்டை போட்டிருக்காப்ல. அந்த யூனிவர்சிட்டியில தமிழ் துறைன்னு ஒரு துறை இருக்கிறதாகவும் அந்த துறையை முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்வையிட்டதாகவும் மகிழ்ச்சி பொங்க ஒரு வீடியோவையும் ஒரு போட்டோவையும் ட்விட்டர்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அத்தோடி நிப்பாட்டல. அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, இந்த தமிழ் துறை இந்த பல்கலைக்கழகத்துல மூடுற நிலைமையில இருந்துச்சு. எப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி இருந்த நிலையில நாங்க தான் இந்த மூடலை தடுத்து நிப்பாட்டணும், நம்மளோட அரசு தான் இதற்கு நிதியுதவிகள் வழங்கிச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஒரு செய்தியும் வெளியிட்டிருந்தாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, அப்படி ஒரு தமிழ் துறையே அங்க செயல்படவில்லை, முதலமைச்சர் அவர்கள் பொய்யான செய்திகளை பரப்புகிறார் அப்படின்னு ஒரு செய்தியை போட்டுக்கிட்டு, கவுண்டமணி அவர்கள் ஒரு ஃபேமஸான ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, போன் ஒயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சுங்கிற ஒரு காமெடி டைலாக் உண்டு இல்லையா, அந்த டைலாக்கையும் மென்ஷன் பண்ணி கவுண்டமணியின் நகைச்சுவைகளுக்கு சற்றும் சளைத்தது கிடையாது நமது முதலமைச்சர் நடத்துகின்ற நாடகம் அப்படின்னு சொல்றாரு. எதனால இந்த நாடகம்னு குறிப்பிடுறாருன்னா, போன வருஷம் அக்டோபர் மாசம் தமிழ் துறை மூடப்பட்டது இந்த பல்கலைக்கழகத்துல அப்படின்னு செய்திகள் வந்திருக்குது. அந்த செய்திகள் எப்போ வந்துச்சுன்னா, இந்த வருஷம் ஜனவரி மாதங்கள் வந்தது. மூடப்பட்டதுன்னு செய்திகள் வந்ததே தவிர இதுவரைக்கும் திறக்கப்பட்டதுன்னு எந்த செய்தியும் வரவில்லை. எந்தெந்த செய்தித்தாள்கள்ல எந்தெந்த தேதியில எப்பப்ப செய்திகள் வந்தது அப்படிங்கிறத தெளிவா தன்னோட ட்விட்டர் பக்கத்துல விளக்கமா போட்டிருக்காரு அண்ணாமலை. இதை பார்த்த உடனே நிறைய ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாரும் உள்ள புகுந்து ஃபேக்ட் செக் பண்ணி யார் சொல்றது உண்மை அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல உள்ள ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை சொல்வது போலவே அங்க தமிழ் துறை மூடப்பட்டதாக செய்திகள் நமக்கு கிடைக்குது. ஆனா மீண்டும் திறக்கப்பட்டதாக இதுவரைக்கும் செய்திகள் எங்கேயும் கிடைக்கவில்லை, நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஃபேக்ட் செக் பண்றதுக்குனே ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஒன்று இருக்குது. அந்த யூனிட் இதுவரைக்கும் இதை ஃபேக்ட் செக் பண்ணது போல தெரியல. அவங்க எதை ஃபேக்ட் செக் பண்ணணும், எதை ஃபேக்ட் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரிச்சு பார்த்து தான் ஃபேக்ட் செக் பண்றாங்க அப்படின்னு ஒரு காலகாலமா ஒரு குற்றச்சாட்டுகளும் இருக்குது. தமிழ்நாடு ஃபேக்ட் செக்குக்கு பொறுப்பாளராக யாரை போட்டிருக்காங்க தெரியுங்களா, EN கார்த்திகேயன். இவர் முழுக்க முழுக்க திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற ஒரு நபர் அப்படிங்கிற குற்றச்சாட்டு காலகாலமா இவர் மேல இருந்துகிட்டே தான் இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நான் தமிழ் துறைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி போட்டோவும் வீடியோவும் ரிலீஸ் பண்றாரு. அண்ணாமலை சொல்றாரு, இல்ல அப்படி ஒரு தமிழ் துறையே அங்க ஆக்டிவா இல்ல, அது மூடப்பட்டு பல மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு ஆதாரத்தையும் வெளியிட்டாரு. ரெண்டு பேர்ல யார் சொல்றது உண்மை? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லதுல ஏதாவது தவறுகள் இருக்குதா, இல்லன்னா அண்ணாமலை அவர்கள் சொல்றதுல ஏதேனும் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த செய்தி தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். நீங்களும் நம்புறீங்கன்னா உடனே இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.